சற்று நாம் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடவே அவர்களை நடத்த வேண்டும். இதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே விளக்கமாய் சொல்லி இருக்கிறார். வருகிறவர்கள் எல்லாம் எப்படி அப்படிப்பட்ட சபைகளிலிருந்து, கிறிஸ்தவ சபை என்ற போர்வையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சபைகளிலிருந்து வருகிறவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? தொட்டிலுக்கு ஒரு சபை, அதாவது குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும், இதுக்காக ஒரு சர்ச்சில் மெம்பரா இருப்பாங்க. கட்டிலுக்கு ஒரு சபை, திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சர்ச்சில் மெம்பரா இருப்பார்கள். இது ஆவிக்குரிய சபையாரம் செய்து கொண்டிருக்கிற காரியமாய் இருக்கிறது. பெட்டிக்கு ஒரு சபை, செத்த ஒரு பாடு நம்மளை தூக்கிட்டு போய் பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு சர்ச்சு. இதற்கல்ல சபை. இப்படிப்பட்டவர்களை சேர்ப்பதல்ல நம்முடைய நோக்கம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்மோடு இணையக்கூடாது. இது ஊழியக்காரன் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இப்போ இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். ஊழிய